Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய அணை கீழ்பவானி அணை. நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி வந்துள்ளது. அதுக்காக என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க பணத்துல, திறக்கிறாங்க தண்ணியை. அதன் காரணமா அந்த பழைய பவானி பாசனதாரர்களுக்கு கழிவு நீர் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் கிடைச்சிட்டு இருக்கு. பல வருஷமா இன்னைக்கு காளிங்கராயன் கெட்டு போனதுக்கு காரணம் இதுதான் காரணம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கணும். அப்போ ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் 2 முறை எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த பவானி சாகர் அணையை யாருக்கு திறக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கினோம். நான் இதெல்லாம் சொன்னேன். எப்ப இருந்து தவறு நடக்குது? அம்மா 1958 நடக்குதுங்கம்மா. ஓ, 58 நானா முதலமைச்சர்? என் மேல ஏறிக்கிட்டு வரீங்க? என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி, என்ன திருப்பி கிளிப்பிள்ள மாதிரி ஒரு பேசிட்டே இருக்காரு. எகர்றாங்க இந்த அம்மா. என்ன பண்ணலாம்? அம்மா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குங்கம்மா, கோர்ட்ல பாத்துக்கலாமா? பாத்துக்கலாங்கம்மா. உடனே சேர தள்ளிட்டு வரும் 2026 தேர்தலை முன்னிறுத்தி 10 தொகுதிகள், 8 தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. ஒரு தொகுதி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதி, இன்னொரு தொகுதி கரூர் மாவட்டத்தில் அரவாக்குறிச்சி தொகுதி. 10 தொகுதிகளிலே 10 வேட்பாளரை நிறுத்தவிருக்கின்றோம். இதை பத்தி என்ன கருத்து சொல்றாரு அவரு நாளைக்கு விஜய்? அவருக்கு இந்த புரிதல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அவரை பொறுத்தளவுல தூய்மை பணியாளரை பொறுத்தளவில் அப்புறப்படுத்தணும்னு நீதிமன்றம் சொன்னாலுமே அவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கா இல்லையா? நீங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? இன்னைக்கு தமிழர்களில் பெரும்பகுதி நாம் எங்க இருக்கிறோம்? டாஸ்மாக் கட்டில் உட்காந்துருக்கிறோம். கனிமொழியே சொன்னாங்கல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம், இதற்கு காரணம் டாஸ்மாக் கடைகள் சொன்னாங்களா இல்லையா? பதாகையை பிடிச்சிக்கிட்டு இதே ஸ்டாலின் மூடுன்னு சொன்னார்ல. என் கிராமத்துல இருந்து காய்கறி கொண்டுகிட்டு போற வயசான அம்மா, எங்க தாயார் மாதிரி ஒரு 90-95 வயசு இருக்கிறவங்க கூட ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காய்கறிகளை வாங்க வர்றவங்க வந்து ஹிந்திக்காரங்க. 2026 யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாது. இப்போ வந்து திரிசான்னு ஒரு நடிகை, அந்த நடிகை ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து அந்த கட்சியில் பெரும்பாலும் போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது விஜய் வீழ்ச்சி எதிர்கொள்ள வேண்டி வரும். எதுவுமே கொடுக்காம வந்து அவன் வந்து என்எல்சில அவன் பழிக்கிறான். எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்எல்சி பக்கம் நாட முடியாது. நாங்க வேர்களின் வழிகள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் இயற்கை. ஆகஸ்ட் 17 முதல் டிஎன் மீடியா 24/7 தமிழில். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நல்லசாமி அவர்கள் வந்திருக்காங்க. அவரிடம் சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து கேட்டறிய போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். பிரஸ் மீட் ஒன்று, செய்தியாளர் சந்திப்பு ஒன்று வச்சிருந்தீங்க. தாய்மானவன் திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. என்ன நோக்கம் ஐயா? தாய்மானவன் திட்டம் நல்ல திட்டம். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடு தேடி போய் அந்த பங்கீட்டு கடை பண்டங்களை கொடுப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க நல்ல திட்டம். அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த பங்கீட்டு கடை மூலம் கொடுக்கக்கூடிய அந்த பண்டங்கள் இருக்குதே, அந்த பண்டங்களுடைய தரத்தை பற்றி நாம் யோசிக்கணும். விலையில்லா அரிசி மேலும் 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்கார். அதை தமிழ்நாடு அரசு ஏற்று செயல்படுத்திட்டு இருக்காங்க. விலையில்லா அரிசி 1 கிலோ அடக்க விலை என்ன ஆகுது? அரசுக்கு 34 ரூபா ஆகுது. 1 கிலோ அரிசி அடக்க விலை 34 ரூபா. அதே அரிசியை பங்கீட்டு கடைகளில் வாங்கி வெளியே கொண்டுட்டு போய் விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு போகுது? 5 ரூபாய்க்கு போகுது. அந்த 29 ரூபா எங்கே போகுது? ஊழலாக, லஞ்சமாக, முறைகேடாக, ஒழுங்கீனமாக திட்டமிட்டு விதைக்கப்படுகின்றது. இது தேவையா? பங்கீட்டு கடைகள் எப்போ அவசியம்? போர் வந்தால் உணவு பண்டங்களை மக்களுக்கு சீராக வழங்க முடியாது, பஞ்ச நேரத்தில் வழங்க முடியாது, இந்த மாதிரி கொள்ளை நோய் வந்திருக்கக்கூடிய காலங்களில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்களில் தான் இந்த பங்கீட்டு கடைகளை அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா 365 நாட்களும் பங்கீட்டு கடைகளா? இது எதற்கு? ஆக இதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். ஐயா, அந்த பவானி அணை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதுவும் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தீங்க. அது என்ன நிகழ்வுங்க? தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய அணை கீழ்பவானி அணை. இந்த கீழ்பவானி அணை 1956 பாசனத்துக்கு வந்தது. 58 நீர் நிர்வாகத்தில் அரசு ஆணை, விதிமுறை, காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றப்படவில்லை. நீர்வளத்துறையானது
தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி வந்துள்ளது. இந்த அணைன்னா இந்த பாசன திட்டம்ங்கிறது மாறுபட்டது, மற்ற பாசனங்களிலிருந்து வேறுபட்டது. இப்போது மற்ற பாசனங்கள் இருக்குது. பாரம்பிக்குள ஆழியாறு திட்டம் இருக்குது, வைகை பாசன திட்டம் இருக்குது, சாத்தனூர் இருக்குது, அதே கிருஷ்ணகிரி இருக்குது, விடூர் இருக்குது. இதெல்லாம் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள், வெட்டப்பட்ட கால்வாய்கள் அங்கே இருக்குது. அது திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவைகளெல்லாம் அரசாங்கம் தான் பணம் போட்டு செஞ்சாங்க. ஆனால் கீழ்பவானி பாசன திட்டத்தை பொறுத்தளவில் அந்த நில எடுப்புக்கு, அந்த அணை கட்டியதற்கு, கால்வாய்களை வெட்டியதற்கு உண்டான தொகை 10.5 கோடி ரூபாய். அதை பயனாளிகளாகிய நாங்கள் 2 லட்சம் ஏக்கர் பயனாளிகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆக கட்டப்பட்ட அணை, வெட்டப்பட்ட கால்வாய் எங்களுக்கு சொந்தமானது. ஆனால் நீர் நிர்வாகத்தில் மாபெரும் தவறு நடந்திருக்கு. என்னென்னா, அந்த பழைய பவானி பாசன கால்வாயினுடைய கரைகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள், தோலாலைகள். அந்த ஆற்றினுடைய, பவானி ஆற்றினுடைய இருமருங்கும் காகித தொழிற்சாலைகள், சாராய தொழிற்சாலை, சர்க்கரை ஆலைகள், மாசுபடுத்தும் பல ஆலைகள் இருக்குது. அவங்களுக்கு ஆண்டு முழுவதும் தண்ணி தேவை. அதுக்காக அந்த கால்வாயிலையும் ஆறுகள் ஆற்றுலையும் ஆண்டு முழுவதும் தண்ணி போகணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. அதன் காரணமாக அந்த பழைய பவானி பாசனதாரர்களுக்கு கழிவு நீர் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் கிடச்சிக்கிட்டு பல வருஷமாக. இன்றைக்கி காளிங்கராயன் கெட்டு போனதுக்கு காரணம் இதுதான் காரணம். அவங்களுக்கு மாசுபடுத்தப்பட்ட நீர் தான் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த தவறான நீர் நிர்வாகத்தின் காரணமாக இன்றைக்கி பாசன பயனாளிகள், விவசாயிகள் மத்தியில் ஒரு மோதல் போக்கை அரசாங்கம் திட்டமிட்டு உருவாக்கி இருக்கின்றது. கீழ்பவானி பாசன விவசாயிகள், காளிங்கராயன் பாசன விவசாயிகள், கொடிவேரி பாசன விவசாயிகள், இவங்க மத்தியில் ஒரு மோதல் போக்கை திட்டமிட்டு உருவாக்கி இருக்கின்றது இந்த தவறான நீர் நிர்வாகம். இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் போறுதலும் வல்லது அமைச்சு. எங்ககிட்ட மோதல் உருவாக்கி, மோதல் வரும்போது மேலே இருந்துக்கிட்டு மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு, நீர்வளத்துறை அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பொம்மலாட்டம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். காவிரி தீர்ப்பின்படி நீர் நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும். அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த தவறு எப்போ கண்டுபிடிச்சோம்னா, ஒரு அரசாணை இருந்தது. 1958 போட்டாங்க, 56 நடைமுறைக்கு வருது, 58 ஒரு அரசாணை. அதுக்கு முன்னாடி பழைய பவானி பாசனங்கள், கொடிவேரி பாசனம், காளிங்கராயன் பாசனம், ஒருபோக பாசனம். அப்போது அந்த அரச ஆணை மூலம் இருபோக பாசனமாக்குறாங்க. 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. முதல் நிபந்தனை, த கவர்மெண்ட் டு நாட் கேரண்டி சப்ளை ஃபார் செகண்ட் கிராப் கல்டிவேஷன். 2வது போகத்துக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்காது. 2வது நிபந்தனை, during the scarcity period water will be supplied for second crop only after meeting the demands of the legitimate adequate under the lower Bhavani project. 2வது போகத்துக்கு எப்போ விடணும்னா, கீழ்பவானியினுடைய தேவையை, இந்த 2,07,000 ஏக்கரினுடைய தேவையை பூர்த்தி செஞ்ச பின்னாடி மீதி இருந்தால் தான் 2வது போகம். இதுதான் நிபந்தனைகள். ஆனால் இந்த அரசாணையை மூடி மறைச்சிட்டு, குளிதோண்டி புதைச்சிட்டு, அவங்களுக்கு திறக்கும் போதே 2 போகம்னு திறக்கிறது, இவங்களுக்கு திறக்கும் போதே 3 போகம்னு திறக்கிறது. யாருடைய ஆளுமை? அந்த சாயப்பட்ட தோலாலைகளுக்கு ஆண்டு முழுவதும் தண்ணி வேணும், அதுக்காக திறக்க வேண்டியது. இப்படி தப்பாக நீர் நிர்வாகம் செஞ்சு நாங்கள் 16 போக கடலை சாகுபடி இழந்திருக்கிறோம், 8 போக நெல்லை சாகுபடி இழந்திருக்கிறோம். ஆனால் 2002 கண்டுபிடிச்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடையாணம் வாங்கினோம். அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் 2 முறை எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த பவானிசாகர் அணையை யாருக்கு திறக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கினோம். அப்போ கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு. திருச்சியில் ஒருக்கா பேச்சுவார்த்தை, சென்னையில் ஒருக்கா பேச்சுவார்த்தை, அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடு. நான் இதெல்லாம் சொன்னேன். கேட்டாங்க, என்ன பிரச்சனை உங்கள் பிரச்சனைன்னு கேட்டாங்க. கோட்டையில் இதெல்லாம் பிரச்சனைங்கம்மான்னு முதல்ல சொல்லிக்கிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எப்போ இருந்து தவறு நடக்குது? அம்மா 1958 நடக்குதுங்கம்மா. ஓ, 58 நானா முதலமைச்சர்? என் மேலே ஏறிக்கிட்டு வரீங்க என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி? அம்மா, தவறு 1958 நடக்குதுங்கம்மா.
உங்கள் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சோம். உங்ககிட்ட வராது நாங்கள் எங்கெங்கேம்மா போகிறது நீங்கள் சொல்லுங்கம்மா. எனக்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார்ல, உயிரோட தான் இருக்காரு, அங்கே போனீங்களா, கேட்டீங்களா? ஏம்மா அவர் பதவி இழந்து வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட என்னங்கம்மா நான் எதிர்பார்க்க முடியும்? ஓ, நான் ஒருத்தியாக கேடச்சியா? இது எப்போ நடந்ததுங்க ஐயா? இது வந்து 2003. அப்புறம் இதை பாருங்க, உங்களுக்கு தெரியுமல்ல, த மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். இந்த சூழ்நிலையில் நான் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால், அறிவிப்பு வெளியிட்டால், இட் இஸ் அமௌண்டிங் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். தெரியுமல்ல? இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வாங்க, நல்ல முடிவு சொல்கிறேன். அம்மா, வழக்கு வாபஸுங்கிற பேச்சு கிடையாதுங்கம்மா, இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைங்கம்மா. என்ன திருப்பி திருப்பி கிளிப்பிள்ள மாதிரி ஒரு பேசிகிட்டே இருக்காரு? எகர்றாங்க இந்த அம்மா. என்ன பண்ணலாம்? அம்மா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குங்கம்மா, கோர்ட்டில் பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாங்கம்மா. உடனே சேரை தள்ளிட்டு உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான். பக்கத்தில் உட்காந்துருந்தார் அப்போ OPS பன்னீர்செல்வம், அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவர் கை கட்டி இப்படியே உட்காந்துருந்தார், வாயே திறக்கல. அதுக்கு பின்னாடி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பணத்துக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்க. அதனால தான் வள்ளுவர் அன்றைக்கே பதிவு பண்ணார், அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. நீர் நிர்வாகம் அங்கே நடக்குதா இங்கே நடக்குதா? இங்கே தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் என்ன வேணும்? பணம் வேணும். அவங்க அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. எங்ககிட்ட அரசு ஆணை இருந்து காவிரி தீர்ப்பு இருந்து என்ன எந்த பயனும் இல்லை. இதை வந்து பாசன பயனாளிகள் மத்தியில் எங்களால் கொண்டுகிட்டு போக முடியல. நாங்களும் பலகட்ட போராட்டங்கள், பல புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அச்சடித்து கொடுத்தோம், லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்களை விநியோகம் பண்ணோம். எழுச்சியே வரமாட்டேங்குது. நாங்கள் வந்து பாசன பயனாளிகளாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு, விளைவு மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு, நீர்வளத்துறை ஓனாயாக இருந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அன்னைக்கு 1958 நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம். அதுக்கு பின்னாடி NSS மன்றாடியார் வந்தார். அதை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்தார்கள். அப்புறம் EPS OPS வகைராக்களும் நீர்வளத்துறை பொறுப்பு வகித்தவங்க தான். இப்போ துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார். இவங்க அத்தனை பேர் காலங்களில் இந்த அநியாயம் அரங்கேறி இருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த முறைகேடுகளும் இனிமேல் நடக்கக்கூடாது. சட்டத்தினுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும். பயனாளிகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மக்களுடைய கவனத்தை, பார்வையை, கட்சிகளுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இதன் பொருட்டு வரும் 2026 தேர்தலை முன்னிறுத்தி 10 தொகுதிகள், 8 தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஒரு தொகுதி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதி, இன்னொரு தொகுதி கரூர் மாவட்டத்தில் அரவாக்குறிச்சி தொகுதி. 10 தொகுதிகளிலே 10 வேட்பாளரை நிறுத்தவிருக்கின்றோம். இந்த உண்மைகளையெல்லாம் நாங்கள் கொண்டுக்கிட்டு போய் பயனாளிகள் மத்தியில் விதைக்க போகிறோம். நாளைக்கு 2026 அறுவடை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த போட்டி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். வரும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி போட்டியாளர்களுக்கு, இந்த வேட்பாளர்களுக்கு கட்டாயம் இருந்தே தீரும். இந்த 10 பேரும் கட்சி சார்பா நிக்க வைக்க போறீங்க? இல்லை, கட்சியெல்லாம் கிடையாது. பாசன பயனாளிகள் சார்பாக கீழ்பவானி பாசன பயனாளிகள், அந்த 2,07,000 ஏக்கர் இருக்குல்லங்க 10 தொகுதிகளில், அந்த பயனாளிகளில் 10 பேர் வேட்பாளர்களாக நிற்பார்கள். இது கீழ்பவானி உரிமை மீட்பு போட்டி தான். உரிமையை மீட்பதற்காகவும், முறைகேடுகளுக்கு, ஒழுங்கினங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும், பயனாளிகளை பயிற்றுவிப்பதற்காகவும் தான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது. இதுதான் நோக்கம். இது ஒரு திருப்புமுனையை கட்டாயம் ஏற்படுத்திய தீரும். நம்பிக்கையோடு இருக்கீங்க? நம்பிக்கையோடு இருக்கிறோம். தேரான் தெளிவும் தெளிந்தான்கன் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். 2026 தேர்தல்னு சொல்லும்போது 21ஆம் தேதி விஜய் மறுபடியும் 2வது மாநாடு அறிவிச்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 2021 2வது மாநாடு அறிவிச்சிருக்காரு. முதல் மாநாட்டில் எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டு மக்களில் 75% மக்கள் காவிரி நீர் தான் குடிக்கிறோம். காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது. காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்கியிருக்கிறாங்க. ஒழுங்காற்றுக்குழு பெங்களூரில் அமைச்சிருக்காங்க. பல உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. எந்த உத்தரவையும் மதித்து கர்நாடகா திறக்கவே இல்லை. 28 ஆண்டுகால சட்ட போராட்டம்
அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகளில் கர்நாடகா எப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்திருக்காங்கன்னா, இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரை தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலாக வச்சுத்தான் திறந்திருக்காங்களே வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இந்த 35 ஆண்டுகளில் திறக்கவே இல்லை. நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போகிறதில்ல. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு விஜய் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு, நாளைக்கு நான் தான் முதல்வருங்கிறாரு. இதை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்க வேண்டாமா? தெரிய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் இல்லையா? காவிரி தீர்ப்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? காவிரி பிரச்சனை உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் என்னுடைய நிலைப்பாடு சொல்கிறேன். அதே மாதிரி அவருடைய நிலைப்பாடு சொல்லணுமல்ல. அதே மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்களும் சொல்லணுமல்ல. இடதுசாரி வலதுசாரிகளும் சொல்லணுமல்ல. இந்த தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். சரியான இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நடத்தவில்லை. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் கர்நாடகா காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு ரிமாண்டில் உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கணும்? அவங்க கையில் போட்டை சாவி கொடுத்து மாதாந்திர அடிப்பில் திறக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும். ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது. அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா, இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய உரிமை நீரை அவங்க அணையில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் திறந்து விடுன்னு அவங்க கையில் போட்டை சாவி கொடுக்குறீங்க? இது எந்த விதத்தில் நியாயம்? என்ன தீர்ப்புது? இந்த தீர்ப்பில் எடுக்கிற தவறு தான் காரணம். இத்தனைக்கும் காரணம். இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறார் அவர் நாளைக்கு விஜய்? அவருக்கு இந்த புரிதல் இருக்கும்னு நம்புறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா அவருக்கு இந்த புரிதல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அதான் அவரை பொறுத்தளவில் யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பவர். ஒரு பாடல், ஒரு திரைப்பட பாடல்னா எழுதியவர் ஒருவர், பாடலை பாடியவர் ஒருவர், பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைப்பவர் தான் அந்த நடிகரும் நடிகையும். ஆனால் பேர் யாருக்கு வருது? இவங்களுக்கு வருது. எழுதினவங்களுக்கு பேர் இல்லை, பாடினவங்களுக்கு பேர் இல்லை. பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைப்பவர்களுக்குத்தான் அந்த பேரும் புகழும் வந்ததுன்னா அப்புறம் அந்த பகுத்தறிவு பாசறையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? எங்கே போச்சு? அது பகுத்தறிவு பாசறைகளா இல்லை பஸ் ஸ்டாண்டு கழிவறைகளா? இதுக்கெல்லாம் என்ன பதில்? வாக்காளர் தான் பதில் சொல்லணும். அதாவது வாக்காளர்கள் வரக்கூடிய 2026 தேர்தலில் தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி வாக்களிக்கணும். குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியில் நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். அப்படிப்பட்ட ஆட்சியாளனை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு, கடமை 7.5 கோடி மக்களுக்கு உண்டு. எப்படி வாக்களிக்கணும்? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிக்கணும். சினிமாவை பார்த்து போட்டு வாக்களிக்கக்கூடாது. சினிமா மோகத்தால் நிழலை நிஜமென நம்பி வாக்களிப்பது கூடவே கூடாது. அது தமிழ்நாட்டை பாழும் கிணற்றில் தள்ளுவதற்கு சமம் ஆகும். அதான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கூட இருக்கா பதிவு ஒன்றும் நினைக்கிறேன். இதையெல்லாம் இந்த நயன்தாராவை பற்றி கேரள பத்திரிக்கை எழுதினாங்களே, அதை விட கேவலமாக தமிழனை கேவலப்படுத்தவே முடியாது. இதெல்லாம் தேவையா? வரக்கூடிய அந்த 21ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் காவிரியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த தீர்மானம் கட்டாயம் இருக்கணும். உங்கள் சார்பாக கோரிக்கை ஏதாவது வச்சுருக்கீங்களா தாவேகாவுக்கு பர்சனலாக? பல முறை கடிதம் எழுதிட்டோம். எந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் கிடையாது. அதே மாதிரி கள் பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கள் போதைப் பொருளா, மதுவா, உணவா? அதை பற்றி விஜய் எந்த கருத்தும் சொல்லலாம். யாருமே சொல்ல. எங்களை கண்டு ஓடுறாங்க. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதும் எங்களை கண்டு ஓடினார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஓடியவர் தான். இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஓடியவர் தான். இப்போது இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் எங்களை கண்டு ஓடியவர் தான். நேருக்கு நேர் வர சொல்லுங்க. வாரத்துக்கு இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி யார் வந்தாலும் நாங்கள் வாதிட தயார். ஆண்டவனே வந்தாலும் எதிர்கொள்ள தயார்.
அதை பற்றி எங்களுக்கு வந்து பின்வாங்கக்கூடிய பேச்சுக்கு இடமே கிடையாது. நீங்கள் 2026 தேர்தலை நோக்கி போகிறீங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இப்படி பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், வடமாநிலத்தவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படிங்க பார்க்குறீங்க? நீங்கள் தூய்மை பணியாளர் பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? தூய்மை பணியாளரை பொறுத்தளவில் புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையான் காணப்படும். அந்த அகத்தூய்மைங்கிறது இன்றைய ஆட்சியாளருக்கு இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம். அப்புறப்படுத்தணும்னு நீதிமன்றம் சொன்னாலுமே அவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கா இல்லையா? நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? பணி நிரந்தரம்னு சொன்னீங்க, தனியார் மயம் ஆக்கப்படாதுன்னு சொன்னீங்க. 4.5 ஆண்டுகள் ஆச்சு. அவங்களும் 4.5 ஆண்டுகள் பொறுத்து பார்த்தாங்க. இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்குது. அதனால் அவங்க கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? ஒரு மனசாட்சி உள்ளவர் சொல்லட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து தானே நீங்கள் ஆட்சி கட்டளை அமைந்திருக்கீங்க. உங்களுடைய தாரக மந்திரம்னு என்ன சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாரக மந்திரம் சொன்னதை செய்வோம், செய்ததை மாறுதே. செய்தக்க அல்ல செய்யக்கணும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். எதை செய்யணும் அதை செய்யலை, எதை செய்யக்கூடாதோ செஞ்சுருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. இப்படி சொல்லொன்று செயலொன்று. இப்படிப்பட்ட நபருடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்டவர் ஆட்சி கட்டில் அமர்ந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அலங்கோலமாக தான் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம். ஐயா, இதே மாதிரி வடமாநிலத்தவரோட வருகையும் வேட்டைக்காடாகும் தமிழ்நாடு வடமாநிலத்தவரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இப்போ கூட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் செங்கல் சூளையில் ஒரு தமிழ் இளைஞர், அங்கே வேலை பார்க்கக்கூடிய தமிழ் இளைஞர், அதே செங்கல் சூளையில் வேலை பார்க்குற வடமாநிலத்தவர்களால் கொல்லப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த இளைஞர் இறந்துட்டார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செய்தி பார்த்தீங்க? இதுக்கு காரணம் அரசாங்கம் தான். இது காரணம் அரசாங்கம் தான். டாஸ்மாக் கடை மூலமாக. டாஸ்மாக்கும் வடமாநிலத்தவருக்கும் சம்மந்தம்? இன்றைக்கி தமிழர்களில் பெரும்பகுதி நாம் எங்கே இருக்கிறோம்? டாஸ்மாக் கடையில் தான் உட்காந்துருக்குறோம். கனிமொழியே சொன்னாங்கல்ல, இந்தாமல் என்ன சொன்னாங்க? 4.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? 2021 தேர்தலின் போது என்ன பதிவு பண்ணாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இளம் விதவைகள் அதிகம், இதற்கு காரணம் டாஸ்மாக் கடைகள் சொன்னாங்களா இல்லையா? பதாகையை பிடிச்சிக்கிட்டு இதே ஸ்டாலின் மூடுன்னு சொன்னார்ல. கோவன் என்பவரை தூண்டி விட்டு அவர் கொட்டு முழங்கினார்ல, மூடு டாஸ்மாக்கை மூடுன்னு சொல்லி. இப்போ இந்த டாஸ்மாக் கடையில் திறந்து வச்சிருக்கிறதுனால அரசாங்கமே வந்து தீபாவளிக்கு இவ்வளவு விற்பனையாகணும், பொங்கலுக்கு இவ்வளவு விற்பனையாகணும் இலக்கு நிர்ணயம் பண்ணி, சுதந்திர தினத்துக்கு இவ்வளவு விற்பனையாகும்னு இலக்கு நிர்ணயம் பண்ணல. அதை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆக அப்படி இலக்கு நிர்ணயம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு. இந்த மாவட்டத்தில் விற்பனை குறைஞ்சதுன்னா நீ மாவட்ட ஆட்சியராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்துற அளவுக்கு நிர்வாகம் கேடுகிட்டு போச்சு. அரசாங்கமே வைக்கிறதுனால மக்களாகிய நாங்கள் தாராளமாக ஏராளமாக வாங்கி குடிக்கிறோம், அங்கேயே பொழுது போக்கிடுறோம், உழைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு போகிறதில்ல. அப்புறம் வெற்றிடம் வருது, வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வடக்கிருந்து வர்றாங்க. இத்தனைக்கு மூல காரணம், முதன்மை காரணம் டாஸ்மாக் மதுக்கள். அவனும் தானே மது அருந்துறான். வடமாநிலத்தவரும் மது அருந்துறாங்க தானே. மது அருந்தினால இந்த அளவுக்கு வட மாநிலத்தில், எந்த மாநிலத்தில் அரசாங்கம் வந்து மதுக்கடைகள் நடத்துது? இல்லை அமைச்சர்கள் யார் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை தவிர? இல்லை மது வருவாயை வச்சு தான் நாங்கள் அரசாங்கம் நடத்துகிறோம், இதை வச்சு தான் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம், நலத்திட்டங்களை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட கேவலம் வேறு ஏதாச்சும் இருக்குதா? இது தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடிய தலைகுனிவு இல்லையா? வடவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதன்மை காரணம் டாஸ்மாக் மதுக்கள் தான், அதனுடைய ஆளுமை தான். ஓகே, இதே வடவர் பிரச்சனையில் இப்போ சமீபத்தில் பீகாரில் வாக்கு மறுசீரமைப்பு நடந்தது. அதில் வந்து ஒரு 70 லட்சம் பீகாரிய வாக்காளர்கள் வந்து வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வாக்குரிமை வந்து பறிக்கப்படும், எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கே வாக்குரிமை தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 7 லட்சம் பேர் இந்த வருஷம் வாக்காளர், அதாவது வடமாநிலத்தவர்கள் வாக்காளர் பட்டியலில், தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களும் போலி வாக்காளர்கள் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி வடமாநில வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. இது நீங்கள் 1 கோடி இருக்க மாட்டாங்க. ஒரு கோடினா, அதாவது நெடுங்காலமாக இருக்கிறவங்களை எல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட 1 கோடியில் வராது.
ஒரு கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இத்தனை வருஷத்துல வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இருக்குது. அதுதான் இருக்குது. வாக்குரிமை பெற்றவர்கள் ஒரு 50 லட்சம்னு வேணால் சொல்லாமல் வெளியே 1 கோடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. எனக்கு சரியான புள்ளி போர் என்கிட்ட கிடையாது. ஒரு தோராயமாக சொல்கிறது ஒரு யோகத்தினுடைய அடிப்படையில். அப்படி வந்திருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா 12 காலமாக வந்திருக்கிறவங்க வாக்குரிமை பெற்றிருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் தான் வடவர்கள் வரக்கூடிய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் பெருந்துறைன்னு ஒரு ஊர் இல்லை கிராம பகுதி. அங்கே பகுதியில் பூரா தொழில் அதிக சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்டில் வேலை செய்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து வட மாநிலத்தவங்க தான் வந்திருக்காங்க. அதனால் பெருந்துறை சந்தை ஞாயிற்றுக்கிழமை கூடு. அந்த சந்தையில் எங்கள் கிராமத்திலேருந்து காய்கறி கொண்டுக்கிட்டு போகிற வயசான அம்மா, எங்கள் தாயார் மாதிரி ஒரு 90-95 வயசு இருக்கிறவங்க கூட ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காய்கறிகளை வாங்க வர்றவங்க வந்து ஹிந்திக்காரங்க. அதனால் வயதானவங்கள்லாம் வந்து ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை வந்து தலகலாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆக வேண்டும். இது அரசியல். இப்போ இத்தனை லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு 20,000 வடவர்கள்னு கூட வச்சுக்கலாம். அவங்க அந்த ஆட்சியை மாற்றுறதுக்கான ஒரு சக்தி இப்போ அவங்க கிட்ட இருக்குதானே? இருக்கலாம். அது ஆபத்து தானே தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான். தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்ன காரணம்னா, அந்த அவசர கால சட்டத்தின் போது சிவப்பு முக்கோணம் அறிமுகப்படுத்தினாங்க. அது முழுமையுமாக கடைப்பிடித்த மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. அதனுடைய வெளிப்பாடு தான் வெளி மாநிலங்கள் வந்து இங்கே வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வட மாநிலங்களில் வந்து அவங்க குடும்ப கட்டுப்பாட்டை ஏற்கவில்லை. அந்த குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தியனுடைய விளைவு தான் வட மாநிலங்களில் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தோற்று போச்சு, இந்திரா காந்தி பதவி இழந்தாங்க. ஆனால் அதே 1977 இங்கே வந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாட்டில். காரணம், இங்கே குடும்ப கட்டுப்பாட்டை நாம் ஏற்றுக்கிட்டோம். அதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்றைக்கி வட மாநிலத்தவர் வெற்றிடத்தினர் பிறகு வந்துட்டாங்க. இதுதான் காரணம். ஓகே ஐயா, இப்போ இந்த மாதிரி வடவர்கள் வர்றது பிரச்சனைனால இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம், மிசோரம் அந்த மாதிரி பகுதிகள்லாம் கடவுச்சீட்டு மாதிரியான ஒரு பாஸ் இருக்குது, இ பாஸ் மாதிரியான. நீங்கள் இ பாஸ் போட்டு தான் மற்ற மாநிலத்திலிருந்து வரீங்கன்னா உள்ளே வரணும் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நடைமுறைப்படுத்த முடியல. இப்போ அமெரிக்கா இருக்குது, அது ஒரு ஃபெடரல் சட்டம், ஒரு கூட்டாட்சி அமைப்பு. இங்கிலாந்து இருக்குது, அது யுனைட்டரி, அது கூட்டாட்சி கிடையாது. ஆனால் இந்தியா இருக்கு, இது கூட்டாட்சியும் கிடையாது, தனியாட்சியும் கிடையாது, இது குவாசை ஃபெடரல். அதனால் அங்கே அமெரிக்காவில எல்லாம் மாநிலத்துக்கு தனியான அதிகாரம் உண்டு, இங்கே அப்படி கிடையாது. ஆகவே இது ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை, அந்த நிலைமை தான் நம்ம அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து இங்கிலாந்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றித்தான். இங்கிலாந்துன்னு எழுதப்படல அரசியலமைப்பு சட்டம், அதை புரிஞ்சுக்குங்க. அங்கேருந்து இங்கே இங்கே தான் எழுதுனாங்க, அங்கே எழுதல, இன்னும் எழுதலை. அங்கே வந்து காமன் லா பிரசிடென்ட்டு தான், பொது சட்டம், அன்கோடிஃபைடு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே அதே மாதிரி. இங்கே தான் வந்து ஆங்கிலேயர் வந்து இந்தியன் பேனல் கோடு வந்து மெக்காலே வந்து எழுதிட்டு போனார் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியின் போது. ஆனால் அங்கே கோடிஃபை பண்ணல, ஆனால் இங்கே கோடிஃபை பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1909 மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1919 மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 1935 இந்தியன் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா 1937 முதலமைச்சராக வந்து ராஜகோபாலாச்சாரியார் வந்தார் மதராஸ் மாகாணத்துக்கு. அதை பின்பற்றி தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 நீங்கள் படித்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஸ்கெலட்டின் ஒன்று தான், இன்டீரியர் டெக்கரேஷன். வீடுக்கு வந்து செவரு 4 பக்கம் இருக்குது, நீங்கள் லைட்டு அங்கே இங்கே வச்சுருக்கீங்க, இதை வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி தான் சில மாற்றங்களை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் செஞ்சுருக்காங்களே வெளிய, அந்த நிர்ணய சபை செஞ்சுருக்காங்களே வெளிய, அந்த ஸ்கெலட்டினை மாற்றலை. அதை மாற்றிருக்கணும், அமெரிக்கா மாதிரி கொண்டு வந்திருக்கணும். சரிங்க, அதை கொண்டு வரல. சரிங்க ஐயா, நிறைவா 2026 தேர்தல் வரப்போகுது, நீங்களும் சொல்லியிருந்தீங்க வேட்பாளர் நிறுத்த போகிறதா. இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் இப்போ தேர்தல் நெருங்க அதிகமாகிட்டு இருக்கு. இது எந்த ஆளும் கட்சியும் விரும்ப மாட்டாங்க. 2026 எந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்களும் நினைக்கிறீங்க? 2026 யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இப்போ விஜய் வந்து வருவார்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
நாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அவர் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அவருக்கு நல்ல கூட்டம் கூடுது. அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரும் சுற்றுப்பயணம் போகிறாரு. உரிமை காக்க தலைமுறை மீட்க அப்படின்னு. பிரேமலதா அந்த விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி அவங்களும் சுற்றுப்பயணம் போகிறாங்க. இல்லம் தேடி உள்ளம் நாடி இல்லம் தேடின்னு அவங்களும் போகிறாங்க. இவங்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் யார் வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. இது இப்போ திரிசான்னு ஒரு நடிகை, அந்த நடிகை ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அந்த கட்சியில் பெரும்பாலும் போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது விஜய் வீழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டி வரும். இப்படிப்பட்ட சூழல் நோக்கித்த தமிழ்நாடு அரசியல் போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த பத்திரிக்கை பதிவு பண்ணுறாங்க. சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள், இந்த கேவலமான சொல்லு தமிழ் இனத்துக்கு வரவே கூடாது. நம்ம இலக்கியங்களில் எப்படி இருக்குது? அகத்திய, தொல்காப்பிய, 10 பாட்டு, 8 தொகை, 15 கணக்கு, 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 20 மிதியாசங்கள், 10 இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள். பாப்பா என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறமேன்னு பார்க்கின்ற பொழுது வெட்கமாக இருக்கு. உலகுக்கே ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்திய நாடு தமிழ்நாடு. உலகத்துக்கே ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்திய நாடு தமிழ்நாடு. சொல்லுவாங்க பல பேர், கிரேக்க நாட்டில் தான் ஜனநாயகம் தோன்றுச்சு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்கள்லாம் வடித்தெடுத்தார்கள், அங்கே ஏத்தன்ஸ், ஸ்பார்ட்டா போன்ற நகர அரசுகள் இருந்தன, அங்கே ரைட் இனிஷியேட்டிவ், ரைட் டு ரெஃபரண்டம், ரைட் டு ரீகால்னு சொல்லுவாங்க. மக்கள் துவக்கம், மக்கள் இயக்கம், மக்கள் மேற்புரிமைன்னு. ஆக ஜனநாயகத்துக்கு வித்திட்டது கிரேக்கம் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி, ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளெல்லாம் மக்களாட்சி முறையில் இருந்திருக்கு. அந்த ஏரி வாரியோ, களனி வாரியோ, கணக்கு வாரியோ, பொன் வாரியோ, இப்படிப்பட்ட வாரியங்களுக்கு உண்டான பொறுப்பாளர்களை மக்கள் குடவோலை முறையில் தேர்வு செய்திருக்கின்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கிய பதிவு இருக்குது. கயிறுவணி குளிசி ஓலை கொன்மாறு ஒரு கண்டளிக்கும் ஆவணம் மாக்களின்னு ஒரு பாடல் இருக்குது. அதே மாதிரி உத்தரமேரூர் கல்வெட்டு இருக்குது, செப்பேடு இருக்குது. ஆக உள்ளாட்சியில் ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்தி உலகத்தைக்கே ஜனநாயகத்தை வித்திட்டவர்கள் தமிழர்கள். ஆக நம்முடைய நிலத்தரம் தாழ்ந்து போகக்கூடாது. இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு 10 பேர் கேவலமாக பேசுகிற அளவுக்கு நிலைமை தாழ்ந்து விடக்கூடாது. அதை நோக்கி 2026 வாக்காளர்கள் பயணிக்க வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் இந்த 10-5 வாங்கிக்கிட்டு இந்த கோட்டர் மதுவுக்காக வாக்களிக்காமல் மனசாட்சி முன்னிறுத்தி என்று தமிழக மக்கள் வாக்களிக்கின்றார்களோ அன்று தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். நன்றிங்கய்யா. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.